ஹர நம பார்வதி பதையேரகர மகாதேவா. எல்லாம் அல்ல அவரவர்கள் சத்குருமார்களை வணங்கி இன்றைய வியாழக்கிழமையிலே சொல்லுவோம். என்னவென்று பார்ப்போம். எத்தனையோ பேருக்கு என்ன இருந்தாலும் ஒரு சொந்த வீடு வேணும். அந்த மாதிரியான பாக்கியம் எனக்கு ஜாதகத்தில் இருக்கா? எத்தனையோ ஜோதிஷம் பரிகாரமெல்லாம் பண்ணி கூட நமக்கு கிடைக்க வேண்டிய சொத்தோ சொந்தமான வீடோ கிடைக்காமல் பல கோடி குடும்பங்கள், பல லட்ச குடும்பங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அதனால் எத்தனையோ பரிகாரம் செய்கின்றார்கள். எளிமையான ஒரு வழிமுறை பரிகாரம். பல குடும்பங்களிலே இப்படி தலையாய பிரச்சனை. அவைகள் எது அப்படின்னு பார்த்தால் சொந்த வீடு. ஃப்ளாட்டே வாங்காமல் இருந்து வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து வாழ்க்கையை ஓடிவிடும். அவர்களெல்லாம் பயப்பட வேண்டாம். செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு செவ்வரளிப்பூ கைகளால் தொடுப்பது மிக மிக விசேஷம். பெரிய மாலைகளை சாத்தி குறைந்தது 9 பேருக்கு உள்ள உணவுப் பொட்டலங்களை மனமாற முருகா 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 என்று அதே இடத்திலே தானம் செய்து அளித்து வருவதோடு, இரண்டாவது இடமாக மிக மிக சக்தி வாய்ந்த இடம், உடனே கைமேல் பள்ளம், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சிவகங்கையில் இடையே உள்ள கடியாப்பட்டி ஸ்ரீ பூமீஸ்வரர் ஆலயத்திலே அந்த பூமீஸ்வரருக்கு செவ்வாய்க்கிழமை, அது வார வாஸ்து நாள். இப்படி வருஷத்திலே வருகின்ற வாஸ்து நாட்களிலே மற்றும் செவ்வாய் ஹோரை நேரத்திலே அபிஷேக ஆராதனைகள் செய்து 12 பேருக்கு அன்னதானம் செய்து அரளிப்பூ மாலைகளை சாத்தி வழிபட்டால் உடனடியாக சொந்த வீடு அமையும். இடம் இருக்கும், வீடு கட்ட முடியாது. வீடு கட்டவும் 1008 பிரச்சனை. அத்தனையும் நீங்கி சந்தோஷமாக இருப்பதற்கு மிக மிக அற்புதமான நல்ல நாள். மேலும் பெண்கள் ஏன் எல்லாம் இருந்தும் படித்தும் பலவிதமான சங்கடங்கள், கஷ்டங்கள், சோதனைகள், எத்தனையோ மனவேதனைகள், அப்படி ஏன் கஷ்டப்படுகின்றார்கள் பார்ப்போமா? இந்த கலியுகத்திலே இல்லற பெண்கள் கணவனுக்கு ஆயுள் சக்திகளை தரும் அற்புதமான வரங்களே அவர்களிடம் உண்டு. தங்களை எப்படியாவது காக்கவல்ல குங்குமத்தை நெற்றியில் இடுவதே இல்லை பெண்கள். நன்றாக பாருங்கள், கோச்சிக்காதீங்க. நல்ல குங்குமம் கிடைக்கவில்லை, நெற்றி புண்ணாக போகுது, என்னமோ சொல்லி பல காரணங்களால் கூட கூறி வருகின்றீர்கள். நெற்றிக்கு சிறிது அரைத்த சந்தனத்தை இட்டு அதன் மேல் நல்ல குங்குமம் இடுவது நெற்றியை காக்கும். நல்ல குங்குமம் எங்கும் கிடைக்கலையே என்று சொல்லிக்கொண்டு இருப்பதை விட பல இல்லற பெண்கள் ஒன்று சேர்ந்து பக்தி பூர்வமாக குறித்த நாள் நேரத்திலே அந்த நேரத்திலே குங்குமம் தயாரித்து ஆலயங்களுக்கும் குங்கும தானம் கொடுத்து வருவதால் மகத்தான புண்ணிய சக்தி கிடைக்கும். இப்போது நமக்கு அவ்வளவாக வசதி இல்லையே, நம்மால் எப்படி குங்கும தானம் செய்ய முடியும்? இதர தான தர்மங்களை செய்து புண்ணிய சக்திகளை பெற முடியும் என்று எண்ணிவிடாதீர்கள். பலரும் சத்தங்கமாக பல பேர் ஒன்று சேர்ந்து மனசார குங்குமம் தயாரித்து ஆலயங்களுக்கும் ஏழைகளுக்கும் தானமாக அளித்தால் மிக மிக எளிய முறையிலே நல்ல புண்ணிய சக்திகளை நல்வரங்களையும் இறையருளால் பெற்றிடலாம். அடுத்தபடியாக இந்த காலத்து பெண்கள் செய்யும் மிக மிக தவறான பாபகரமான காரியம் ஒன்று இருக்கு. அழகு பண்ணுறேன், பியூட்டி பார்லர்கிட்ட போகிறேன் அப்படின்ட்டு இந்த புருவத்தை அழகுபடுத்துகிறேன் என்று ஐப்ரோ என்று சொல்லி அதை கத்தியினால் அதை வழிக்கிறார்கள், சிதைக்கிறார்கள். இது பெரும் பாவம். கூந்தல் என்பது மங்களகரமானது. ஆகையினால பெண்கள் சிறு வயதில் இருந்தே கூந்தலை கத்தரிப்பது இல்லை. செவ்வாய் வெள்ளி தோறும் தலைக்கு எண்ணெய் நீராடி கூட வெறுமையான நீராடி மங்களகரமான பூஜைக்கும் பெண்களுக்கு தலை கூந்தலில் சுமங்கலித்துவ சக்திகள், சுபகரமான மங்கள சக்திகள், புண்ணிய சக்திகள், இப்படி பல கோடி சக்திகள் உடனே சேர்ந்துவிடும். ஒவ்வொரு கூந்தலின் ரோமமும் உடல் நாள இணைப்பை இணைத்து கொண்டே இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பெண்களோ ஆண்களோ 2 பேரும் ஒருபோதும் கண் புருவத்தை
அழகாக இருக்கணுங்கிறதுக்காக அதை கத்தியால் வச்சு அதை அழகு பண்ணுறாங்க, சிறைக்கிறாங்க. அது கூடவே கூடாது. கண் என்பது எவ்வளவு முக்கியமான உறுப்பு என்பதை நமக்கு தெரியும். கண் கூந்தலுடன் தொடர்பு உடையது என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். வில்லங்கை இறக்கைகள் போல பிறவியிலிருந்தே மாசுபடாமல் துலங்குகின்றது என்பதாலும் புருவ ரோம பகுதியை ஒருபோதும் அகற்றுதலோ சீர்திருத்தலோ கண்டிப்பாக கூடாது. உண்மையில் புருவத்தை சித்தர்கள் ஒளிப்படா நேத்ராழி என்று குறிப்பிடுகிறார்கள். சிற்பிகளால் செதுக்கப்படாதது தானே சுயம்பாக உருவாகும் தெய்வமூர்த்தியை ஒளிப்படா மூர்த்தி, ஒளிமூர்த்தி என்று சிறப்பாக சித்தர்கள் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். இதேபோல் பிறக்கும் போது முதல் உயிர் பிரியும் வரை கண் புருவம் உளி, கத்தி, ரேசர் பிளேடு படாத புனிதமான அங்கமாக துலங்க வேண்டும். இப்படி இருந்தால் எந்த குடும்பத்தை யாரும் பிரிக்க முடியாது. இந்த புருவத்தை ஒளிப்படாத ரோம செல்வம் என்று சித்தர்கள் இதை சொல்கின்றார்கள். படுத்த சுமங்கலில் நல்ல வயசானவர்கள் 80 வயது இப்படி இல்லற பெண்களை அவங்களுடைய கையால் ஆசீர்வாதம் பெறுகையில் மோதிர விரலில் குங்குமம் எடுத்து ஆள்காட்டி விரல் சுண்டு விரலால் வலது இடது புருவங்களை ஸ்பரிசித்து தொட்டு நெற்றி குங்குமம் இட்டு ஆசீர்வதிக்கும் இன்றைக்கும் நமது தமிழ்மறை பண்பு, பெண்களின் குலப்பண்பு இன்னைக்கும் இருக்கு. குங்குமம் வச்சு விடுவாங்க. இதை விடக்கூடாது. இதனால் புருவங்கள் மூலம் பெரிய பெரிய ஆசிகள் உங்களுக்கு வரும். ஆகவே மானுடர் எவருமே புருவத்தை சிரைத்தல் கூடாது. மீறி அப்படி பண்ணால் தரித்திர நிலை வீட்டில் வந்து மொத்தமாக கூடிக்கொண்டு நோய்கள் வந்து மோதிக்கொண்டே அடிக்கடி நாய்களால் கடிக்க பெறுவார்கள். இள வயதிலே கணவனை பெறுகின்ற இழக்கின்ற துர்பாக்கிய நிலை, பெண்கள் பிள்ளைகள் கரிகட்டு போவது, இப்படிப்பட்ட நிலை ஏற்படுமே. வெற்று கைகளுடன் இருத்தல் கலியுக பெண்களின் அடுத்த தவறாகும். பெண்கள் 2 கைகளிலும் கண்ணாடி வளையல்கள், காசி கயிறு, மணி, கங்கன் போன்றவற்றை எப்பொழுதும் அணிந்து இருக்க வேண்டும். இது நல்ல காப்பு சக்திகளை கொடுக்கும். தினமுமே பெண்கள் காலையில் எழுந்தவுடன் கணவனின் பாதங்களை தொட்டு வணங்குவது மிக மிக நல்லது. இதனால் கணவனுக்கு எப்படிப்பட்ட தீய வழக்கங்களும் இருந்தாலும் பறந்து ஓடிவிடும். அது அண்டவே அண்டாது, நெருங்காது தற்காத்து கொள்ள முடியும். வாரம் ஒரு முறை பெண்கள் கோபூஜை, பசு பூஜை, ஆலயங்களிலே நந்தி பூஜை, சப்தமி திதி, நாளைக்கு சப்தமி திதி, இப்படி சப்தமாதர்கள் வழிபாடு, புரட்டாதி நட்சத்திரத்து நாளிலே ஸ்ரீ சண்டிகேஸ்வரி கோயிலிலே சிவன் கோயிலே அம்பாளுக்கு பின்பக்கத்திலே உள்ள சண்டிகேஸ்வரி தேவிக்கு அபிஷேக ஆராதனைகளை நிகழ்த்தி வழிபடுவதால் மிக மிக நல்ல பலன்களை பெறுவார்கள். 2வது, அப்படி கற்பை காத்து நிற்கும், யாருக்கு நெருங்க முடியாது. வீட்டு வாசல்படி வெறுமனே இருத்தல், கோலமே இருக்காது. அடுத்து அது பெரும் தவறு. பிளாட்டு சிஸ்டமாக இருந்தாலும் பசுஞ்சாணத்தால் வாயில் படி அல்லது மஞ்சள் பொடி கலந்த நீரால் வாயில் படைக்கு கொஞ்சம் வாசப்படியை மொழிகி தினமும் கோலம் போட்டு வர வேண்டும். பொதுவாக வெளியிலே சென்று வருகையிலே காலில் எத்தனையோ பிரேதங்களுக்கு பூவை வீசி செல்லுகின்றார்கள். அதை மிதிக்கக்கூடாது. அப்படி மிதித்து வந்தால் வெளியிருந்து வரும்போது இந்த பிணப்புனுடைய சாபங்கள் வீட்டுக்குள்ள வந்து வீட்டையே ஆட்டி படைக்கும். முதலில் சண்டை, பம்பு, கஷ்டம், கடன், கவலை, இப்படி பார்த்தீங்கன்னா தீராத கடன். இப்படி திருஷ்டி பூஷணி, திருஷ்டி மிளகாய் போன்றவற்றை மிதித்து வருவதால் வீட்டுக்குள் நிறைய தீய சக்திகள் வந்து சேர்ந்துவிடும். அதனால பசுஞ்சாணம் கொண்டு வீட்டை மெழுகுவது நல்லது. தோஷ நிவர்த்தி தரும். வெள்ளிக்கிழமையிலே தலைவாசலை சுத்தமாக வைத்து கொண்டு மஞ்சள் குங்குமம் இடுவதும் மாவிளை சொருகுவதும் எளிமையான வீட்டை சந்தோஷமாக மங்களகரமான ஒரு கோவில் போல் வைத்து கொள்ளலாம். இப்படி பெண்களுக்காக சிவலிங்க பூஜை, ரோகிணி நட்சத்திர பூஜை பற்றி பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து முடிதவர்களால் அருணாச்சலா.